காங்கிரஸ் கட்சி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது நமக்கு தொடர் தோல்விகள் வந்துகிட்டு இருக்குன்னு. அதற்கான காரணம் என்னன்னு அவங்களுக்கு புரியல. அதற்கான தீர்வு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அப்போ வந்து எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி மேலே 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 காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டே போயிருக்காங்க. ரொம்ப கேரண்டியாக தெரியும் நமக்கு வந்து இப்போ 5 மாநில தேர்தலில் அவங்க வெஸ்ட் பெங்காலில் சீன்லேயே இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க வந்து அதான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். தனித்து கிளம்புற போகிறாங்க. ஸோ சீன்லேயே இருக்க போகிறதில்ல. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்களுக்கு போட்டி இருக்க போகுது. யார் 3வது இடம் யார் 4வது இடம் அப்படின்னு 2 பேர் கேரண்டியாக போட்டுடுவாங்க. 3வது இடம் தப்பிச்சு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 4வது இடம் போயிட்டாலும் நம்ம வந்து ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு இல்லை. அஸ்ஸாமில் வந்து அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது. அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. கேரளாவில் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தெரியுது. புதுச்சேரியில் வந்து ரங்கசாமி வேறு பிளான் பண்ணுறாரு, மோடி வேறு பிளான் பண்ணுறாரு. அங்கேயும் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாமல் உட்காந்துருக்குது. தமிழ்நாட்டில் வந்து என்ன ஆகுங்கிற நிலைமை அவங்களுக்கு புரியல. இல்லை ஒரு டைட் கான்டெஸ்ட் ஓடிட்டு பார்க்குறேன். அப்போ 5 மாநில தேர்தலையுமே எதுவுமே நமக்கு சாதமாக வரப்போகிறது இல்லைங்கிற மாதிரி போய் மாட்டிட்டு நிற்கிறாங்க. அப்போ இது நீங்கள் 2024 அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் சொன்னது போல் தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் வெற்றி 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 வந்துட்டே இருக்கும்போது அகில இந்தியாவில் தோற்கிறாங்க, மாநிலங்களில் தோற்கிறாங்க. அண்ட் துரதிருஷ்டவசமாக என்ன அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தில் ஒரு முறை தோத்தா அடுத்த முறை அவங்க வர்றதில்லை. அப்படி தமிழ்நாடு மாதிரி ராசி 67 போனாங்கன்னா போனதான் திரும்பி வரவே மாட்டாங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அப்போ இது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துருச்சு. அவங்க தலைவரை மாற்றி பார்த்து ஒரு டம்மியாக ஒரு தலைவரை கொண்டு வந்து பார்த்தாங்க. அதுவும் கதைக்காக மாட்டேது. அப்படி பிரதமரை கொண்டு வந்து மாதிரி அகில தலைவர் கொண்டு வந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு கதைக்காக மாட்டேது. அவரையும் சுதந்திரமாக செயல்பட மாட்டாங்க. இவங்க தான் முடிவு எடுக்கின்றாங்க. எல்லா மீட்டிங்லையும் ராகுல் காந்தி இருக்காரு. மல்லிகார்ஜுன தனியாக அந்த முடிவு எடுக்க முடியல. அப்போ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு புரியல. அவங்க இவர் அமித்ஷா பலமுறை சொன்னார் 13 முறை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து எத்தனை முறை ரீலான்ச் பண்ணாலும் அது வந்து செல்ஃப் எடுக்க மாட்டேது அப்படின்னு. அது வந்து அவங்க கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன செய்யலான்னு மோர் அண்ட் மோர் அப்படிங்கிற அக்ரெசிவ்னஸ்ங்கிற பேரில் மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேஷனையும் கலவரத்தை ஏற்படுத்தணும்னா அது ஒரு அட்டென்ஷனையும் அட்ராக்ஷனையும் கூட எடுத்துக்கணும் நினைக்கிறாங்க. இது அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஊடகங்களில் செய்தியாகவும் தலைப்பு செய்தியாக வர்றதுக்கு ரொம்ப உதவும். அதில் நோ டவுட். ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட கெட்ட பெயரை ஏற்படுத்தும். For bad reasons. All reasons. அது வந்து இன்னும் குழப்பம். ஏன்னா மக்கள் உங்களை இதுக்காக உங்களை அனுப்பலன்னு நினைப்பாங்க. தெளிவாக காங்கிரஸ்காரங்களும் அப்படி தான் நினைப்பாங்க, டிஎம்கே நினைப்பாங்க. இது ஊடகங்களில் பெரிய செய்தி இவங்க ஹாப்பி ஆகிடுறாங்க. ஊடகங்களில் செய்தி அடிச்சு அப்படி தான். ஊடகங்களில் செய்தி தான் வரும். ஆனால் அதனுடைய பார்வை யார்கிட்ட வரும்? மக்கள்கிட்ட வரும். செய்தி நீங்கள் 1000 போடலாம். ஆனால் வந்து வெளியிலேருந்து நீங்கள் வேற ஒன்று இருக்கு. அதோடைய ஐடியா வந்து வேற ஒன்று எடுப்பாங்க.